வணக்கம். பணத்தை பற்றிய ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நம்மள நிறைய பேரு மாசம் சம்பளம் வாங்குறோம். சில பேர் 10 வருஷம், ஏன் 20 வருஷம் கூட வேலை பார்க்குறோம். ஆமா. ஆனாலும் ஏன் நம்மால பெரிய அளவுல பணம் சேர்க்க முடியல? சில நேரம் கடன் வாங்கி சமாளிக்கிற நிலைமை கூட வருது இல்லையா? இது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை தான். இதுக்கு ஒரு சின்ன ரொம்ப எளிமையான பழக்கம் எப்படி ஒரு தீர்வா இருக்கும், நம்ம நிதி சிக்கல்லேருந்து எப்படி வெளியே கொண்டு வரும், ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும்னு நீ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. நாம இன்னைக்கு பேச போற கருத்துகள் த ஸ்மால் ஸ்டெப் டு வெல்த் அண்ட் ஃப்ரீடம்ங்கிற ஒரு கட்டுரையோட அடிப்படையில இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. பண விஷயத்துல எது சரி எது தப்புங்கிற ஒரு தெளிவு அது நம்மள பல பேருக்கு எப்படி சொல்றது சரியா இல்ல. உண்மைதான். அந்த ஒரு புரிதல் இல்லாததுதான் பல பணப்பிரச்சனைக்கு ஆணி வேர்னே சொல்லலாம். சோ இந்த உரையாடல்ல அந்த சரியான பாதை எது, அதை எப்படி அடையறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்மள பல பேர் ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயம், சில சமயம் கிண்டல் கூட பண்ணுவாங்க. ஆமா ஆமா. அந்த பட்ஜெட் போடுற பழக்கம், அது எப்படி ஒருத்தரோட பணநிலையை மொத்தமா மாத்தி ஒரு நீண்ட கால செல்வத்துக்கும் சுதந்திரத்துக்கும் அஸ்திவாரமா அமையுதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம அலசலோட முக்கிய நோக்கம். கரெக்ட். சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோமா? போலாமே. முதல்ல இந்த பிரச்சனையின் மையத்துக்கு வருவோம். பல வருஷம் உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, ஒரு டீசென்டான சம்பளமும் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் ஏன் பலரால சேமிக்க முடியல, இல்லாட்டி போதுமான பண வசதி இல்லாம இருக்காங்க? இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா. ஆனா அந்த கட்டுரையில சொல்ற ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, பண விஷயத்துல ஜெயிச்சவங்களுக்கும் சிரமப்படுறவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் அவங்க பழக்க வழக்கங்கள் தான். குறிப்பா அவங்க தவறான பணச்செயல்களை செய்யாம சரியான பணச்செயல்களை விடாம செய்யறது. சரி, இது ஒண்ணும் பெரிய ரகசியம் இல்ல. ஆனா இத தொடர்ந்து செய்யறது தான் பெரிய சவால். இந்த சரியான செயல் தவறான செயல்னு சொல்றீங்களே, அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? பண விஷயத்துல எது சரி எது தப்பு? நிச்சயமா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு பணப்பழக்கம் நம்ம கையில இருக்கிற காசை குறைக்குதோ, நம்மள கடனாளியாக்குதோ, இல்ல நம்ம பண இலக்குகளை அடைய விடாம தடுக்குதோ, அது தவறான செயல். உதாரணமா வரவுக்கு மீறி செலவு பண்றது, தேவையில்லாத பொருளை இஎம்ஐல வாங்குறது, கிரெடிட் கார்டு கடனை சரியா கட்டாம விடுறது, இந்த மாதிரி. புரியுது. இதுக்கு ஆப்போசிட்டா எந்த ஒரு செயல் நம்ம கிட்ட பணத்தை சேர்க்க உதவுதோ, நம்ம சொத்து மதிப்பை கூட்டுதோ, நம்ம எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுதோ, அது சரியான செயல். சரி. உதாரணத்துக்கு வருமானத்துல ஒரு பங்க ஒழுங்கா சேமிக்கிறது, அத முதலீடு பண்றது, செலவை பிளான் பண்ணி பண்றது. இந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியான செயல்களை தொடர்ந்து செஞ்சா போதும், பண நெருக்கடி, கடன் இந்த மாதிரி அழுத்தங்கள்ல இருந்து கண்டிப்பா வெளியே வர முடியும். இது ஒரு மன அமைதியும் தரும் இல்லையா? ஒரு கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குங்கிற ஃபீல். அதேதான், ஒரு கட்டுப்பாடு நம்ம கையில வருது. அப்போ நீங்க சொல்ற அந்த முக்கியமான அடிப்படையான சரியான செயல் எது? நம்மள பல பேர் தெரிஞ்சும் சரியா ஃபாலோ பண்ணாதான் அந்த ஒரு விஷயம். அதுதாங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்றது. இத சொன்னோனே நிறைய பேரு, ஓ இதுதானா, இது தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆமா, கண்டிப்பா தோணும். ஆனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்ல. கரெக்ட். தெரிஞ்சுக்கிறது வேற, அத பிராக்டிஸ் பண்ணி ஒரு பழக்கமா மாத்துறது வேற. அதுலதான் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த சின்ன விஷயம்தான் பண சுதந்திரத்துக்கான முதல் படி. உண்மைதான். இந்த பட்ஜெட் போடுறத பத்தி பேசும்போதே நம்ம சமுதாயத்துல ஒரு நெகட்டிவ் பார்வை இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு. பட்ஜெட் போட்டு வாழ்றவங்கள பார்த்து அவன் ஒரு பட்ஜெட் பார்ப்பானாவன், கஞ்சன், வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியாதவன் எல்லாம் சொல்றாங்க. கேலி பண்றது. ஆமா, சாகரப்ப என்னத்தை கொண்டு போக போறோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம்னு தத்துவம் வேற. இந்த ஒரு பிரஷரே சிலரை பட்ஜெட் போட விடாம தடுக்குது. நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். இப்படி பட்ஜெட்டை ஒரு தேவையில்லாத கண்ட்ரோல் மாதிரி பார்த்துட்டு அதை பண்ணாம விடும்போது என்ன ஆகுது சொல்லுங்க? சம்பளம் வந்த கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கை ஜாலியா போகும். அப்புறம் மாச கடைசி கிட்ட வரும்போது பேசிக் தேவைகளுக்கு கூட காசு இல்லாம திண்டாட்டம். திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு இல்ல வீட்டு விசேஷம் வந்தா உடனே கடன் வாங்க வேண்டிய நிலைமை. ஆமா. அப்புறம் பணக்காரங்க மேல கோவம், கம்பெனி மேல கோவம், சில சமயம் நம்ம மேலேயே நமக்கு கோவம் வரும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நாம பணத்தை சரியா பிளான் பண்ணாதது தானே. ஏத்துக்கு மனசு வராது. புரியுது. ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பழக்கத்தை மாத்துற சக்தி நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இந்த பட்ஜெட் போடுறது, கண்ட்ரோலை நம்ம கிட்ட கொண்டு வர்றது. ஆமா, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேச வர நிறைய பேர்கிட்ட நீங்க மாசம் பட்ஜெட் போடுறீங்களா அப்படின்னு கேட்பேன். என்ன பதில் வரும் பொதுவா?
பெரும்பாலும் இல்லதான், இல்லனா மனசுல ஒரு கணக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தோராயமா ஆமா. வீட்டு வாடகை, இஎம்ஐ மாதிரி பெரிய செலவுக்கு ஓரளவுக்கு கணக்கு வச்சிருப்பாங்க. ஆனா மத்த டெய்லி, வீக்லி செலவுக்கு பெருசா கணக்கு இருக்காது. இதனால சம்பளம் வந்த முத 2 வாரம் ஓகே, ஆனா கடைசி வாரத்துல காசு தீர்ந்துடும். அப்பதான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறதுன்னு போகுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடுது. கரெக்ட். ஒரு விஷஸ் சைக்கிள். விஷஸ் சைக்கிள். சரி, இந்த சைக்கிளை எப்படி உடைக்கிறது? மாசம் வர வருமானத்தை எப்படி பிளான் பண்ணி பிரச்சனை இல்லாம செலவு பண்றது? இதுக்கு ஏதாவது சிம்பிள் வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அந்த கட்டுரையிலே அதை தெளிவா சொல்றாங்க. அதுதான் 3 பக்கெட் முறை. 3 பக்கெட் முறையா? ஆமா. அதாவது உங்க மாச வருமானத்தை 3 முக்கியமான பிரிவா இல்லனா 3 பக்கெட்டா பிரிச்சு செலவு பண்றது. இது உங்க பணத்துக்கு ஒரு தெளிவான வழியை காட்டும். கேக்க நல்லா இருக்கு. அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கட்டாயமா. முதல் பக்கெட் அத்தியாவசியம், நீட்ஸ். இது உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான தவிர்க்கவே முடியாத செலவுகள். என்ன மாதிரி செலவுகள்? இதுல மளிகை சாமான்கள், வீட்டு வாடகை, இல்லனா ஹோம் லோன் இஎம்ஐ, கரண்ட் பில், தண்ணி வரி, இன்டர்நெட், கேபிள் டிவி, பிள்ளைங்களோட ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் செலவு, பெட்ரோல், பஸ் டிக்கெட் மாதிரி இதெல்லாம் வரும். சரி, இதுக்கு எவ்வளவு ஒதுக்கலாம்? உங்க வருமானத்துல ஒரு 50% இதுக்கு ஒதுக்கலாம். இது ஒரு பொதுவான கணக்கு. ஒருவேளை ஹோம் லோன் இஎம்ஐ ரொம்ப அதிகமா இருந்தா இது 60% வரைக்கும் கூட போகலாம். ஓகே. இந்த செலவுகளை கரெக்டா மேனேஜ் பண்றது ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபவுண்டேஷன். இத பண்ணிட்டாலே ஒரு மன நிம்மதி வந்துடும். அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு. சரி. அப்போ 2வது பக்கெட். 2வது பக்கெட் ஆசைகள், வாண்ட்ஸ். இது நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் பெட்டர் ஆக்குற, நமக்கு சந்தோஷம் தர்ற, ஆனா அத்தியாவசியம் இல்லாத செலவுகள். உதாரணத்துக்கு துணி வாங்குறது, புது ஃபோன், ஓ அதேதான், புது ட்ரெஸ், லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ், சினிமா, ஹோட்டல், டூர் போறது, பொழுதுபோக்கு செலவுகள் எல்லாம் இதுல வரும். இதுக்கு உங்க வருமானத்துல ஒரு 20% ஒதுக்கலாம். 20%? சரி. இந்த செலவுகள் மாசம் மாறும் இல்லையா? ஆமா. சில மாசம் அதிகமா இருக்கும், சில மாசம் கம்மியா இருக்கும். ஆமா. அதனால இந்த 20% பணத்தை மாச ஆரம்பத்திலே தனியா எடுத்து வச்சுட்டு அந்த மாசத்துக்கான பட்ஜெட்டுக்குள்ள செலவு பண்றது நல்லது. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, குறிப்பா கிரெடிட் கார்டு கடன் மாதிரி. ஓகே. அப்போ இந்த ஆசைக்கான செலவை 10% குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற 10% கடனை சீக்கிரம் அடைக்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். இது நல்ல ஐடியா. அப்போ கொஞ்சம் ஆசைகளை தியாகம் பண்ணணும். ஆமா, தற்காலிகமா. ஆனா லாங் ரன்ல கடன் இல்லாம இருக்கிறது பெரிய சுதந்திரம் தரும். இந்த பக்கெட்டை கண்ட்ரோல் பண்றது தான் நம்ம டிசிப்ளினுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. புரியுது. அடுத்து 3வது பக்கெட். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்கெட், ஃபியூச்சர் சேவிங்ஸ். இது உங்க நீண்டகால பண இலக்குகளுக்கானது. இது வெறும் சேமிப்பு மட்டும் இல்ல, உங்க செல்வத்தை உருவாக்குறதுக்கான முதலீடு. சரி, எதுக்கெல்லாம் இது? பிள்ளைங்களோட ஹையர் ஸ்டடீஸ், அவங்க கல்யாணம், உங்களோட ரிட்டையர்மெண்ட், வீடு வாங்க டவுன் பேமெண்ட், அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது அவசரகால நிதி. இந்த மாதிரி எதிர்கால தேவைகளுக்கும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கும் இந்த பக்கெட் தான் உதவும். இதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு? உங்க வருமானத்துல குறைஞ்சது 20% இதுக்கு ஒதுக்கணும். இது மினிமம் தான். ஓகே, மினிமம் 20%. சம்பளம் வந்த உடனேயே இந்த பணத்தை உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திடுறது பெஸ்ட். எஸ்ஐபி வழியா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம், இல்ல பிஎஃப், பிபிஎஃப் மாதிரி திட்டங்கள்ல போடலாம். அப்போ இத முதல்லயே பண்ணிரணும். ஆமா, மாசத்தோட முதல் செலவா இதை வச்சுக்கலாம், இல்ல 2வது செலவா. முடிஞ்சா இந்த 20% விட அதிகமா பண்றது உங்க எதிர்காலத்துக்கு இன்னும் நல்லது. இந்த பக்கெட்டை தொடர்ந்து சரி பண்றது தான் உண்மையான பண சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும். எதிர்காலத்தை பத்தின கவலைய குறைக்கும், ஒரு நம்பிக்கை வரும். அருமை. அப்போ ஒரு பேசிக் கைட்லைனா 50% தேவைகள், 20% ஆசைகள், 20% எதிர்காலம். தேவைப்பட்டா நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி 60, 10, 30 மாதிரியோ மாத்திக்கலாம். கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்போ வருமானத்தை இந்த 3 பக்கெட்டா பிரிச்சாச்சு. பிளான் பேப்பர்ல சூப்பரா இருக்கு. ஆனா இதை நடைமுறைப்படுத்துறது வெறும் பட்ஜெட் போட்டா போதுமா? இல்லவே இல்ல. அதான் எனக்கும் தோணுது. பட்ஜெட் போடுறது ஒரு ஸ்டெப்புனா அதை ஃபாலோ பண்றது தான் பெரிய சேலஞ்சு. இங்கதான் நிறைய பேர் சறுக்குறாங்க இல்லையா? ஆமா. ரொம்ப ஆர்வமா பிளான் பண்ணுவாங்க. 2 நாள் கழிச்சு திடீர்னு ஒரு ஆசை வரும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, அந்த பிளானை காத்துல பறக்க விட்டுருவாங்க. கரெக்ட். பிளான் பண்ணபடி நடக்கலன்னா பட்ஜெட் போட்டதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இந்த டிசிப்ளினை எப்படி வளர்த்துக்கிறது? பிராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பிளான் பண்ணபடி நடக்கிறதுக்கு சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கு.
சம்பளம் பேங்க்ல கிரெடிட் ஆனதும் சில விஷயங்களை ஒரு ஆர்டர்ல பண்றது ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரி ஆர்டர்? 1. கடனை முதல்ல கட்டுங்க. உங்க இஎம்ஐ எதுவா இருந்தாலும் சரி, ஹோம் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு பில், சம்பளம் வந்த முதல் நாளே அதை கட்டிடுங்க. சரி, லேட் ஃபீஸ் அவாய்ட் பண்ணலாம், கிரெடிட் ஸ்கோரும் பாதிக்காது. அதேதான். 2. எதிர்காலத்துக்கு முதல்ல முதலீடு பண்ணுங்க. அடுத்து உங்க ஃபியூச்சர் பக்கெட்டுக்கு ஒதுக்குன 20% இல்ல அதுக்கு மேல தொகைய நீங்க செலக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எஸ்ஐபி, பிஎஃப், பிபிஎஃப் உடனே மாத்திடுங்க. மத்த செலவு பண்றதுக்கு முன்னாடியே. ஆமா, இது ரொம்ப முக்கியம். கையில காசு இருந்தா செலவாயிடும் சொல்வாங்க இல்லையா? அதை தவிர்க்க இது உதவும். புரியுது. 3வது? 3. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டு வாடகை, கரண்ட் பில், இன்டர்நெட், பிள்ளைங்க ஃபீஸ் மாதிரி அத்தியாவசிய கட்டணங்களை கட்டிடுங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குங்க. சரி. 4. ஆசைகளை பட்ஜெட்டுக்குள்ள ஹேண்டில் பண்ணுங்க. கடைசியா உங்க ஆசைகள் பக்கெட்டுக்கு ஒதுக்குன 20% இல்ல 10% பணத்தை அந்த பட்ஜெட்டுக்குள்ள கவனமா செலவு பண்ணுங்க. ஓகே. இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணும்போது முக்கியமான தேவைகளும் எதிர்கால முதலீடும் முதல்ல சேஃப் ஆயிடுது. கையில மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சுதான் ஆசைகளை நிறைவேற்றிக்கணுங்கிற பழக்கம் வரும். இது பணத்து மேல உங்க கண்ட்ரோலை அதிகமாக்கும். இது ரொம்ப நல்ல வரிசை. அதாவது சம்பளம் வந்ததும் கடன், முதலீடு, அத்தியாவசிய தேவை, கடைசியா தான் ஆசை. இது பிரையாரிட்டியை ரொம்ப தெளிவாகுது. கரெக்ட். இந்த 3 பக்கெட் முறையையும் இந்த செலவு பண்ற வரிசையையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணா பண ரீதியான குழப்பம் குறையும். வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரத நாமளே உணர முடியும். பணத்தோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட வரும்போது வாழ்க்கையோட கண்ட்ரோலும் அதிகமாகும் இல்லையா? நிச்சயமா. பணம் நம்மள ஆட்டி படைக்காம நாம பணத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கதவு திறக்குது. இந்த பட்ஜெட் பழக்கம் அந்த மாற்றத்துக்கான முதல் முக்கியமான படி. அப்போ இன்னைக்கு நாம பேசுனதோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன். நிறைய பேர் சாதாரணமாகவோ இல்ல ஒரு சுமையாகவோ நினைக்கிற இந்த பட்ஜெட் போடுற பழக்கம், அது உங்க பணநிலையை சரி பண்ணவும், கடன்ல இருந்து விடுபடவும், எதிர்காலத்தை பாதுகாக்கவும், கடைசியில செல்வத்தை உருவாக்கவும் எவ்வளவு முக்கியமானது, அடிப்படையானதுங்கிறது தான். சரியான பணச்செயல்களை தொடர்ந்து செய்யறது, குறிப்பா இந்த பட்ஜெட் பழக்கத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, இது பார்க்க சின்ன ஸ்டெப் மாதிரி தெரியலாம், ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. இது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வளர்க்கும். அது மத்த நல்ல பணப்பழக்கங்களுக்கும் வழிவகுக்கும். இப்போ இது கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 3 பக்கெட் முறையை பத்தி 50% தேவை, 20% ஆசை, 20% எதிர்காலம், இல்ல உங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க இப்போதைய வருமானம் செலவுகளோட இதை எப்படி பொருத்த முடியும்? உங்க வருமானத்தை எப்படி பிரிக்கிறதுல என்ன பிராக்டிக்கல் சிக்கல் வரலாம், அதை எப்படி சமாளிக்கலாம்னு கொஞ்சம் யோசிங்க. இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க் மாதிரி. அதோட இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் யோசிக்கலாம். பட்ஜெட் போட்டு அதன்படி செலவு பண்றதை தாண்டி ஓகே, நீங்க தற்காலிகமா குறைக்கவோ இல்ல கொஞ்சம் மாசத்துக்கு தள்ளி போடவோ முடியற ஒரு குறிப்பிட்ட ஆசை, வாண்ட் செலவை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? உதாரணத்துக்கு அடிக்கடி வெளியில சாப்பிட்றத குறைக்கிறது, இல்ல ஒரு புது போன் வாங்கணும்னு பிளான் இருந்தா அதை கொஞ்சம் மாசம் தள்ளி போடுறது, இந்த மாதிரி. சரி. அப்படி செஞ்சு மிச்சப்படுத்துற ஒரு சின்ன தொகைய ஒரு குறிப்பிட்ட பண இலக்க நோக்கி, உதாரணத்துக்கு ஒரு கிரெடிட் கார்டு கடனை இன்னும் வேகமா அடைக்கிறதுக்கோ இல்ல மாசம் மாசம் பண்ற எஸ்ஐபி தொகைய கொஞ்சமா அதிகப்படுத்துறதுக்கோ திருப்புனா அது உங்க ஃபினான்ஷியல் ஜர்னில என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும்? ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு சின்ன கான்ஷியஸான தியாகம் உங்க கோல்ஸ் நீங்க நினைக்கிறத விட வேகமா அடைய உதவும் இல்லையா? நிச்சயமா. இது ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த கண்ட்ரோல் உங்க கையில இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.